அனைத்து ஜாதிகள் ஒன்றுங்கிறத நம்ம உறுதிப்படுத்ததான் நம்ம அந்த அறிவோம் இந்தி சேவா சங்கம் பண்ணியிருக்கோம். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் இந்த நம்மளுடைய சங்கத்துல பாகுபாடு கிடையாது. அடிமட்ட அதாவது குறைந்த ஜாதியுமே உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி சொல்றான்னு குறைஞ்ச ஜாதின்னு என்னுடைய ஜாதின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த விஸ்வகர்மா கூடியவன் வந்து காலில் எவ்வளவு தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் காலில் போடக்கூடிய மெட்டி போடக்கூடவும் இவன் தான் காலத்தொட்டு. அதே ஒரு உயர் ஜாதிக்காரங்களுக்கா இருந்தாலும் அவங்க கழுத்துக்கு தாலி செஞ்சு நம்ம தான். ஆனா நமக்கு வந்து தாழ்ந்த ஜாதி வரணும் கிடையாது. அதுவும் போக எல்லா ஜாதிக்காரங்களும் இவனுக்கு சகோதரத்துவம் தான் உண்டு. விஸ்வகர்மாங்கிற எல்லா ஜாதிக்காரும் சகோதரத்துவம். ஒரு நாவிதரா இருந்தா அவருக்கு கத்தி அடிச்சு கொடுத்து கத்தி தீர்த்து கொடுத்து கத்தி செஞ்சு செய்ய கொடுத்தவரும் இந்த விஸ்வகர்மா தான். ஒரு விவசாயம் இருந்தா அவருக்கு வந்து இப்ப ஏற்கலப்பை செஞ்சு ஏர்முனையை தயார் பண்ணி ஏர்முனையை செஞ்சு கொடுத்ததும் இந்த விஸ்வகர்மா. எந்த இடத்துல போனாலும் இந்த விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாம நடக்காது. ஒரு கோயில் கட்டணும்னு சொன்னாச்சுன்னா அந்த கோயிலுக்கு மனையடி சாஸ்திரத்துல இருந்து மேல ஏற்றக்கூடிய கும்பம் வரைக்கும் பூமியில கால் ஊண்டி ஆதாயம் வரைக்கும் செஞ்சு கொடுக்கும். பஞ்ச பூதங்களும் உனக்குள்ள அடக்கும். ஒரு ஊர்ல வந்து மழை பெஞ்சி தண்ணி ஆகி ஊரே நனைஞ்சு விறகுலாம் அணைஞ்சு போனாலும் நெருப்பு வேணா விஸ்வகர்மாட்ட தான் வருவாங்க அந்த காலத்துல. எப்படி நெருப்பு வரும்? எல்லாத்துக்கும் நெருப்பு பஞ்சபூதத்தை வர வைக்க சக்தி உண்டுன்னா இரும்ப கல்லுல போட்டு சுத்தியலால அடிக்க இரும்பு சூடேறும். அதுல வைக்க பொரிய வச்சா அந்த ஈரம் காஞ்சி அப்புறம் தீ புரியும். அந்த தீ எடுத்துதான் ஊரா தீ கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயத்துடைய பெருமை சொல்லிட்டே போகலாம். இது போல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா இந்த சமுதாயத்துல வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்க தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் ஒதுக்கப்பட்டாங்க வடநாட்டவர்களுடைய வருகையினால. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கட்சி தொழிலாளர்கள் பூரா மிஷின் வந்துருச்சு. எல்லா சமுதாயத்துக்காரங்களும் செய்யறாங்க. அதனால இவங்களுக்கும் அங்கீகாரம் எல்லாம் போச்சு. தன்னார் தொழில் கேட்கவே வேண்டாம். பானை புறம் அடிக்க பூரா ஹைட்ராலிக் மிஷின் வந்து அவங்களுடைய தொழிலை பூரா மாற்றி பிடிச்சு. அடுத்த சிற்பக்கலை கல்லில் செய்யக்கூடிய சிற்பக்கலைகளா இருக்கட்டும் அவங்களோட அதே மாதிரி தாங்க. அதே மாதிரி சிஎன்சி வந்து அவங்களோட இது போட்டு கொள்ளர் வந்து அரும்பு அரிக்கக்கூடியவங்க அவங்களுக்குலாம் ஒரு 10-15 வருஷமா அவங்களெல்லாம் வந்து காணும். மாட்டு வண்டிக்கு சக்கரம் போடுறது, மாட்டு வண்டி செய்யறது, இந்த மாதிரி நிறைய வேலை காணும். இந்த சமுதாய மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நவீன முறையான இப்ப பழைய காலத்துல ஒருத்தவங்க இரும்பு அடிச்சு அருவாச்சின்னு செய்ய முடியாது. ஹைட்ராலிக் மிஷின் வந்து நிறைய ஸ்டீல்ஸ் நிறைய வந்துருச்சு. இப்ப நவீன முறை அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம தொழில் துவக்கி செஞ்சு கொடுக்கணுங்கிற இந்த சங்கத்தின் மூலமா நிறைய இருக்கு. அதாவது கல்யாண மாலை, ரெண்டாவது வந்து ஸ்கில் இந்தியாவுக்கு லோன் விஷயமா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதை தாண்டி இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்ல நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தினால இந்த ஒரு கட்சி எனக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த போகும்போது கட்சிக்கு சார்ந்ததா ஏதாச்சும் நிறைய விஷயம் நம்ம சங்கத்துல செஞ்சிருக்கோமா? செஞ்சிருக்கோம். கட்சிக்கு சார்ந்த என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலே நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம இருக்க ஏரியாவில் கோவை தெற்கு தொகுதியில வந்து வானதி சீனிவாசன் அக்கா அவங்கள வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சங்கத்தை நம்ம அறிவோம் இந்தி சேவா சங்கத்திற்காக ஆதரவு கொடுத்து விஸ்வகர்மா மக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அந்த திருப்பு அவங்க ஜெயிக்கல. கே அம்மன் அர்ஜுனன் அவர் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு அடுத்த திருப்பு அவங்க எம்எல்ஏக்கு நிற்கும் போது நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து நிற்கும் போது நம்முடைய சார்பா தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு சாத்தாங்குளத்துல மீட்டிங் போட்டு தூத்துக்குடியில அக்கா வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறைய நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்து அந்த ஏரியாவில் இருக்க நம்ம இந்து சமுதாய மக்களுக்கு எல்லாத்துக்குமே அறிவிப்பு கொடுத்து ஒரு மீட்டிங் போட்டு அன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அந்த அண்ணா சவுந்தரராஜன் வந்து எங்க மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. நம்ம சங்க நிர்வாகிகள் தென் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி அந்த சைட்ல சாத்தாங்குளத்துல நிறைய பேர் பெருமதியா போட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்போ இது வந்து நடந்த விஷயம். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல இந்த எலெக்ஷன்ல நம்ம சங்கம் எந்த மாதிரியான முயற்சி, அதாவது சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், யாருக்குன்னு அப்படியே ஒரு விஷயத்த யாருக்கு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற காரணத்தும் நீங்க சொல்லுவாங்க. அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியை பொறுத்த வரைக்கும் அவர் செப்டம்பர் 17 வந்து அவர் பிறந்தவர். விஸ்வகர்மா ஜெயந்தி அன்னைக்கு அவர் பிறந்தார். அதே மாதிரி அவர் வந்து விஸ்வகர்மா மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இப்ப ரீசெண்டா விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதுல வந்து வட்டி இல்லாத நிறைய தொழில்களுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 ஒரு குரூப்பை வந்து இணைச்சு இவங்க எல்லாம் விஸ்வகர்மா யோஜனா கீழே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதுக்கு விஸ்வகர்மா யோஜனான்னு பேரே வச்சாரு. அந்த அதாவது இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தை விஸ்வகர்மா சமுதாயங்கிறத வெளியே சொன்ன ஒரே ஒரு பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி தான். இதுல எந்த விதமா மாத்துக்கிறது, இதுக்கு முன்னோட்டு நிறைய பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. யாருமே இந்த மாதிரி ஒரு வெளிப்படையா
இந்தியா முழுக்க விஸ்வகர்மா மக்களை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மாமனிதர்னா அது நரேந்திர மோடிஜி தான். அதனால அவருக்கு மேல நமக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு பற்று உண்டு. இப்போ அந்த ஒரு நலத்திட்டம் நிறைய அறிவிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களை போய் சேரல. மக்களை சேர விடாம இந்த இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் வந்து அதை தடுத்து நிறுத்துது. அதனால இந்த திருப்பூர் ஏற்கனவே இந்த லாஸ்டா கோயம்புத்தூர்ல அக்கா வானதி சீனிவாசன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் நிறைய. இனியும் இந்த அண்ணாமலை ஜி வந்து தமிழ் மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியில இருக்குங்க. இவரை நம்ம கோயம்புத்தூருக்கு அவங்க வந்து நிப்பாட்டிருக்கான். இந்த கோவை மக்கள் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. கண்டிப்பா நம்ம அண்ணாமலை அண்ணா வந்து கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய நிறைய நலத்திட்டங்கள் நம்ம அனைத்து சமுதாயத்துக்கும் சரி, அனைத்து சமுதாயத்துக்கும் நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு படித்த மனிதர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதியும் பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா முழு விவரம் தெரியாம துண்டு சீட்ல படிச்சுட்டு அடுத்தவங்க சொல்லி கொடுக்க படிச்சுட்டு ஒரு அப்பா அம்மாவுடைய அந்த பழைய கட்சியுடைய வலிமையை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லாமே அரசியல் பண்ணிருக்காங்க. முழு விவரம் எதுவும் அவன் என்ன பொறுப்புல இருக்கான், என்ன இந்த எம்எல்ஏ நம்ம என்ன செய்யணும், எம்பிக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் இன்னைக்கு வந்து அந்த ஒவ்வொரு போஸ்டிங்ல நிக்கிறாங்க. உண்மையிலே இன்னைக்கு மக்கள் வந்து அதுவும் கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள், நல்ல படிச்சவங்க, சிந்திக்கக்கூடியவங்க. அதனால கண்டிப்பா 100க்கு 100 அண்ணாமலை ஜிக்கு வந்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து வாக்களிச்சு அவரை வந்து எம்பி ஆக்கி அமைச்சராக்கி கண்டிப்பா பார்ப்பாங்க. கோயம்புத்தூருக்கும் சரி தமிழ்நாட்டுக்கே அவரை ஜெயிச்சுட்டாருன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல பெருவாரியா வந்துட்டுனா தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. இந்த திராவிட கட்சிகள் ரெண்டும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அண்ணாமலை வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவு கூட வாய்ப்பு இருக்கு. அது நம்ம யோகலட்சுமி நரசிம்ம ராஜராஜேஸ்வரி நம்மளுடைய அருளை நம்ம கும்பிடக்கூடிய சாமி உண்மையா இருந்தால் கண்டிப்பா தமிழ்நாட்டு விடிவு காலம் வரணும்னா எல்லா மக்களும் சமத்துவமா சமமா வாழணும் அப்படின்னு இருந்தால். ஏன்னா இப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த திராவிட கட்சிகள் வேணுக்குமே இந்து முஸ்லீம் சண்டையை உருவாக்குறாங்க, வேணுக்குமே மதமாற்ற பிரச்சனையை உருவாக்குறாங்க, ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு விதமா வந்து நம்மளை வந்து தாழ்த்துறாங்க. வெளிப்படையாவே பேசலாம். ராசா வந்து இந்துக்கள்னாக்கா அப்படிங்கிறாரு, இந்துக்கள்னா இப்படிங்கிறாரு, என்னென்னமோ இந்துக்களை வந்து அப்படிங்கிறாரு. அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து சர்ச்சின்னா வந்து அப்படி இருக்குது, பள்ளிவாசல் இப்படி இருக்குது, கோயில்னா வெறும் நிர்வாணமா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அடிப்படை அறிவு இல்லை. ஏன்னு கேட்டா கோயில்ல எவ்வளவு சிற்பக்கலைகள் இருக்கு, எவ்வளவு சிற்ப சாஸ்திரங்கள் இருக்கு. அவன் நிர்வாணம் சொல்லக்கூடிய இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை செஞ்சு வச்ச அந்த கோயிலுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு உணர்ச்சி. இன்னும் அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எந்த மதத்தையும் தாழ்த்தி பேசுறதில்ல. அதாவது தாழ்த்தி உயர்த்தி பேசல் ஆகாது பாப்பான்னு பாரதியார் படிச்சிருக்காரு. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்காங்க, ஒரு மதத்தை மட்டும் ஏன் இந்த மாதிரி இன்னொரு இதுல போய் தாழ்த்தி பேசணும்னு தெரியல. அதனால முதல்ல இந்த மாதிரி முதல்ல என்னைக்கு பேசுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் சரியான பாடம் கற்பிக்கும். நம்ம யாரையும் குறைச்சி பேசணும், நம்ம இன்னொரு மதத்தை குறைச்சி பேசணும் பேசுறது இல்லை. அவங்கவுங்க தாய் தாப்பம் எப்படி அதே மாதிரிதான் அவங்க கும்பிடுற சாமி. ஆனால் இந்து மதத்தை மட்டும் ஏன் இழிவா பேசுறாங்க? அந்த இந்து மதத்திலிருந்து நிறைய காவலர்கள் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம வம்புக்கு போறது இல்லை, யார்ட்டையும் பிரச்சனை பண்றது இல்லை, நம்ம சாதுவா சாந்தமா இருக்கோம். ஆனா அவங்க நம்மளை ஏறிட்டு போறாங்க. இந்த மாதிரி வாக்களிப்புலையாவது நம்ம வந்து யாருக்கு வாக்களிச்சா நம்ம தமிழ்நாடே சாராய காடா போச்சு, போதை நாடா போச்சு. இன்னைக்கு போதைப் பொருள் கடந்த எத்தனையோ பிரச்சனை. இன்னைக்கு முக்குக்கு புக்கு சாராயம் கடை 10 மணியோட முடிஞ்சு போச்சுங்க, விடிய விடிய கடை திறந்து வியாபாரம் நடக்கிறாங்க. இன்னைக்கு பாவம் நிறைய மக்கள். அன்னைக்கு அந்த அம்மா கனிமொழி அம்மா அழகா சொல்லிச்சு, இளம் விதவைகள் இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு ஆட்சிக்கு அந்த 3 வருஷம் ஆச்சு, அந்த இளம் விதவைகள் அதிகமா தான் இருக்காங்க, கம்மியா இருக்கு. இன்னைக்கு அந்த அம்மா எங்க போச்சு? இன்னைக்கு சாராயத்தை பத்தி ஏன் பேசணும்னு தெரியல. அன்னைக்கு கோவலன் இன்னைக்கு அவ்வளவு அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது சாராயத்தை பத்தி அவ்வளவு பாட்டு படிச்சு ஊர் ஊரா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய கோவலன் இன்னைக்கு பாட்டு படிச்சாரு, புதிய அதிகாரம். இன்னைக்கு அந்த ஆளை காணவே இல்லை. இன்னைக்கு சாராய வியாபாரம் அமோகமா நடக்குது, நிறைய பேர் கல்லா கட்டுது, ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு 40க்கு 40 பாண்டிச்சேரி உள்பட வந்துட்டுன்னா இந்தியா கண்டிப்பா ஏற்கனவே வல்லரசா 10 வருஷம் வல்லரசா ஆகிட்டு இருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க விலையேற்றம் விலையேற்றம் விலையேற்றம். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு ஆட்சி செஞ்சது, மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த போது 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு, அவர் ஆட்சியிலிருந்து இறங்கும் போது 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு, விலைவாசி உயர்வு என்னது, இன்னைக்கு உள்ள கலவரங்கள் என்னன்னு நடந்துச்சு.
ஆண்டுகள்ல இந்த 10 ஆண்டுகள் இன்னும் நடந்துச்சு. பொருளாதார ரீதியா நம்ம எங்க இருக்கிறோம்? நாட்டுல எத்தனை கோடி கடன் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாரோட கேள்வி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிஎம்ஆ இருக்கிற மோடி வந்த பிறகுதான் எல்லாத்தோட கேஸ் ரேட்டா இருக்கலாம், ஃபியூல் ரேட்டா இருக்கலாம், ஜிஎஸ்டி சிஸ்டமா இருக்கலாம். குறிப்பிட்ட எல்லா சிஸ்டமும் வந்து அவர் வந்த பிறகுதான் எல்லாத்தையும் தேவையில்லாம சொல்றேங்கம்மா, ரைட் நான் ஒத்துக்கிறேன். ஜிஎஸ்டில வந்து பாதிக்கு பாதி தமிழ்நாடு அரசாங்கம் தான் வாங்குது. ம். ஆனா ஒரு 50 விசா வாங்க ₹1 50 விசா தான் மத்திய அரசாங்கம். ₹1 வந்து 50 விசா வந்து மாநில அரசாங்கம். இந்த மத்திய அரசாங்கம் 50 விசா வாங்குறதுக்கு எத்தனை வழி 4 வழி சாலை யார் போட்டது? நம்ம முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் போட்டது. இப்ப அடுத்த 8 வழி சாலை பாரத பிரதமர் போடிட்டு இருக்காரு. என்னென்னலாம் மக்கள் நலத்திட்டம் கொண்டு வந்திருக்காரு? 50 விசால நீ 50 விசா என்ன பண்றீங்க? சாராயம் காய்ச்சி காய்ச்சி ஊர் கூட விக்கிறீங்க. சாராயத்துல எத்தனை கோடி வருமானம் வருது? சரி, அதெல்லாம் வரும். சன்டிக்ஸ்க்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இணைப்பு எவ்வளவு இருந்துச்சு? இன்னைக்கு என்ன இணைப்பு இருக்குது? சாராயம் 10 வருஷம் முன்னாடி என்ன பாட்டு, ஒரு பாட்டுல எவ்வளவு இருந்தது? ₹40 இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? ₹180 இருக்குது. அப்ப இதெல்லாம் விலைவாசி ஏன் தமிழ்நாட்டுக்கு இழக்கக்கூடாதா? ஜிஎஸ்டி மத்திய அரசாங்கம் போட்டவரை நீ இப்ப ₹2 எக்ஸ்ட்ரா போட்டு தானே விற்கிற. ஆவின் பால் என்ன விலை இருந்துச்சு? பஸ் கட்டணம் என்ன விலை இருந்துச்சு? இன்னைக்கு பொம்பளைங்க போற பஸ்ல ஏறவே முடியலையே. இலவச பஸ் இலவச ஓசியில வரவங்க ஒருத்தர் வேற லிப்டிக் போட்டிருக்க, நீ பவுடர் போடுறது இல்லையா? இங்க தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்கள்லாம் பவுடர் போடுறது இல்லையா? லிப்டிக் போடுறது இல்லையா? பொட்டு வச்சது இல்லையா? நீங்க கொடுத்து ₹1000 வாங்கி பொட்டு வைக்க எவ்வளவு இழிவா எவ்வளவு கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா ₹1000 கொடுத்துருக்கீங்க. இந்த தாலிக்கு பெண் குழந்தை தாலிக்கு வந்து தங்கம் கொடுத்துச்சு அம்மா. அந்த திட்டத்தை இல்லாம ஆக்கி விட்டாங்க. அடுத்தது அம்மா உணவகம் இருந்துச்சு. அந்த கொரோனா நேரத்துல நிறைய பேர் உணவு இல்லாம தவிச்சு அந்த அம்மா உணவை தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா உணவும் எல்லாம் ஆக்கி விட்டாங்க. என்ன அந்த அதாவது மொத்தத்துல மோடி ஒழிக, இது ஒன்றுதான் அவங்களுக்கு தெரியும். மோடி என்னெல்லாம் நல்ல திட்டம் பண்ணியிருக்காரு. ஏன் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டமா செயல்படல? செயல்படல, இடமும் கொடுக்கல. அதனால விடல. நான் லோட்டஸ் டிவில 7 மட்டும் போய் பேசியிருக்கேன். விவாத மண்டல லோட்டஸ் டிவில பேசியிருக்கேன். அன்னைக்கு பொருளாதாரத்தை பத்தி தான் சொல்லு. பொருளாதாரம் அதாவது அந்த ரீமானிட்டேஷன் பண்ணும்போது ஏன் அப்படி பண்ணாரு? இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய கள்ள நோட்டு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு எவ்வளவு கள்ள நோட்டு வந்துட்டு இருந்துச்சு? எவ்வளவு தீவிரவாதிகள் அடிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க? பூரா இந்தியா நாட்டுல கள்ள நோட்டை பரவிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய திட்டம். 10 ரூபாய் சாராயத்தை குடிச்சிட்டு ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி கொடுத்து மோடி விடுறதுன்னு எல்லாம் உதவியம்மா. ஆனா நாளைக்கு பாதிக்கக்கூடிய பொண்டாட்டி பிள்ளை தான் பாதிக்கப்படக்கூடிய. அது புரிஞ்சுக்க முடியும். ஆனா புரிஞ்சுக்கக்கூடிய விவரமா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் மோடியோட திட்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்க இஸ்லாமிய அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதை பத்தியுமே தெரியாது. இவங்களுக்கு மோடி ஒழிக்க மட்டும்தான் தெரியும். அவங்க மோடி ஒழிக்க சொன்னாலும் திட்டத்தை அந்த பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை பூரா எல்லா யோஜனா திட்டத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்துலதான் இந்த அறிவோம் இந்து சேவை. இலவசமான வீட்டுப்பட்டா எப்படி கொடுக்குறாங்க, லோன் எப்படி கொடுக்குறாங்க, எத்தனை சதவீத மானியம் கொடுக்குறாங்க, என்னென்ன தொழில்களை லோன் கொடுக்குறாங்க, இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு அதுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இருக்குது, இது எல்லா திட்டத்தையும் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக சொல்லி கொடுக்குறோம். முதல்ல வந்து ஒரு யூனியனா அவங்க வந்து ஆக சொல்றாங்க. 20 பேரை சேர்ந்து ஒரு தொழில் அமைச்சு அந்த தொழிலுக்கு தேவையான விஷயத்த ஸ்கில் இந்தியால நீங்க செயல்பட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா தேவை. லோன் கிடைக்கலையா, வாங்க மேனேஜர் நான் கூப்பிட்டு போறேன். எதனால உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்குன்னு நான் கேட்கறேன். தொழிலுக்கு முதல்ல உங்களுடைய படிப்புக்கு உண்டான சர்டிபிகேட் கொண்டு வாங்க. என்ன தொழில் செய்ய போறது கூடிய அதுக்குண்டான எஸ்டிமேஷன் கொண்டு வாங்க. எந்த பேங்க்ல உங்களுக்கு லோன் வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சிபில்ல எந்த பிரச்சனையும் கூட, யாருக்கு கடன் வாங்கி நீங்க ஏமாத்திருக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல உங்களுடைய பேப்பர்ஸ் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு, தொழில் பண்ணக்கூடிய தொழில் கரெக்டா இருக்கு, அதுக்கு வாங்கக்கூடிய மிஷின் வந்து நல்லா இருக்குங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கில் இந்தியால வந்து லோன் உண்டு, அதுக்கு மானியம் உண்டு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா விவரம் தெரியாத மக்கள் இன்னும் கந்து வட்டி வாங்கி கடன் பட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம அறிவோம் இந்து சேவை சங்கத்தினோட அடுத்த திட்டங்கள் என்ன? அதுல இன்னொரு கேள்வி என்ன கேள்விப்பட்டோம்னா, கொஞ்ச நாள் வந்து லைக் எந்த ஒரு ப்ரோக்ராம்ஸும் வைக்காம கொஞ்ச நாள் ஐடலா இருந்த மாதிரி ஒரு ரீசன்ட் கேள்விப்பட்டேன்னா, இப்போ அடுத்து ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன திட்டங்கள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? அதாவது அறிவோம் இந்து சேவா சங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2012 துவங்கி 2010 வரைக்கும் நல்ல எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா ஊர்கள்லயும் நிர்வாகம் சேர்க்கறதாகவும் நிர்வாகம் போறதாகவும் எல்லாமே பண்ணியிருந்தோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சரியா செயல்பட முடியல. காரணம் எல்லாமே கொஞ்சம் வறுமையில இருந்தாங்க.
இன்னொன்னு நாங்க யார்ட்டையும் வந்து சந்தா வந்து பணம் வசூல் பண்றது கிடையாது. பணம் வசூல் பண்றதும் கிடையாது. நம்ம யார்ட்டையும் பணம் வாங்குறதும் கிடையாது. என்னுடைய ஓன் ஃபண்ட் தான் நம்ம வந்து செல்வோம். நானு, அமைப்பு செயலாளரு திருக்குமார்ஜி, அப்புறம் மாநில தலைவர் அன்னூர் மூர்த்திஜி, அப்புறம் இன்னும் நிறைய சங்கத்துல பொருளாளர் வந்து பழனி முருகன்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரம் கொடுத்தோம்னா, ஆனா இந்த கொரோனா நேரத்துல நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணோம். ஏழை எளிய மக்களுக்கு நம்ம வாயில நம்ம வந்து கொடுத்தது சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து விளம்பரம் தேடினா தான் அது இன்னைக்கு எது கொடுத்தாலும் வீடியோ எடுத்து ஆதாரமா காய்ச்சல் நம்ம அந்த மாதிரி பண்ணல. நிறைய பண்ணாலும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம். எங்களால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண முடியாம இருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு உதவியா இருக்கட்டும், நோட்டு புத்தகம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனியும் வந்து இந்த சங்கத்தை இளைஞர்கள் மூலியமா ஒன்று திரட்டி ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய கோயிலை வந்து பராமரிக்கணும். புதுசா கோயில் கட்டவே வேண்டாம். புதுசா கோயில் கட்ட வேண்டாம். நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச கோயிலை கரெக்டா பரிமாறி எந்தெந்த கோயில் எல்லாம் வந்து தீபம் ஏற்றாம பழைய சிவாலயங்கள், பெருமாள் கோயில், அம்மன் கோயில், விநாயகர் கோயில், நிறைய கோயில்களை இடிச்சு தவிர்த்து அதுல மீன் கடை வச்சிருக்காங்க. அதுல மாட்டு இறைச்சி கடை வச்சிருக்காங்க. கோயில் இடம் பட்டா உள்ள இடங்களை பூரா மீட்டு, கோயில் இடங்களை மீட்டு அதுல வந்து பாடசாலை அமைக்கிறதுக்கோ இல்ல அந்த கோயில பராமரிக்க உண்டான என்னென்ன வேலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து அறிவு சேவா சங்கம் பண்றது. முதல்ல வந்து நம்மளுடைய மக்களுக்கு எல்லாம் வறுமையில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு உண்டான திட்டங்களை, மோடியோட திட்டங்களை எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு அமைப்புகளை நிறுவி யாருடைய மதத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது, யாரையும் நம்ம வந்து மதமாற்று பண்ணக்கூடாது. நம்மளுடைய தர்மத்தை, நம்மளுடைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். தியானம், ஆன்மீகம், ஆன்மீக கலைகள், நம்முடைய தமிழ் கலாச்சாரம், நம்முடைய தமிழுடைய வளர்ச்சி, தமிழுடைய நூல்கள், தமிழுடைய படைப்புகள், இதை எல்லாமே நம்ம என்ன பண்றோம், இந்த அறிவோம் இந்து சேவா சங்கத்தின் மூலியமா கொண்டு செல்றோம். இதுக்காக நம்முடைய இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து நம்ம சங்கத்துல அதிக அளவுல இணைஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுடைய நலத்திட்டங்கள், இது அரசியல் பயணமே நமக்கு கிடையாது. அரசியல் எதுக்காக நம்ம அரசியலுக்கு போறோம்னா நமக்கு நல்லது நடக்காக நம்ம சில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கும். கண்டிப்பா. இதுக்கு அரசியல் நமக்கு வந்து அரசியல் தேவையில்லை. நம்ம எம்எல்ஏ வேண்டாம், எம்பி வேண்டாம். நம்ம வாழ்றதுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு அவங்க அரசியல்வாதி என்ன செஞ்சிருந்தா நம்ம அவங்க ஓட்டளிக்க போறோம். இதான் நம்மளுடைய பயன். சரி சரி. இப்போ எல்லா டீடைல்ஸும் அண்ணன் சொல்லிட்டாரு. அதாவது லைக் எந்த மாதிரியான ஜாயினிங் ப்ராசஸ் இருக்கு, லைக் வர்றவங்க எந்த மாதிரியான கேப்பபிலிட்டி எபிலிட்டியும் அதை தாண்டி இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வர்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு சார்ந்ததா கேட்கும்போது அடுத்து நீங்க என்னென்ன ப்ரோக்ராம்ல வச்சிருக்கீங்களா நம்ம சங்கத்தின் மூலியமா? நம்ம சங்கத்தின் மூலியமா வரக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தி 5வது மாசம் 21ஆம் தேதி நினைக்கிறேன். வரக்கூடிய நரசிம்மர் ஜெயந்தியை வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமா கொண்டாடணும். கோயம்புத்தூர்ல கொண்டாடணும். இதுக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கலியுகத்தின் கடவுள். கடனை அடியோட கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, வறுமையில் இருக்கக்கூடியவங்க, கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனையை பூரா தீர்க்கக்கூடியது நரசிம்மர். அதனால அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு இந்த நரசிம்மர் இப்படி ஒரு நரசிம்மர் ஒரு தெய்வம் இருக்கு. பக்த பிரகலாதனுடைய கண்ணீருக்காக அவதரிச்ச ஒரு தெய்வம். தூணில் இருப்பார், துருமலில் இருப்பார், தூணை பிளந்து வெளியே வந்த அந்த தெய்வம் மனித ரூபமும் சிம்மர் முகமும் கொண்ட அந்த நரசிம்மர் ஜெயந்தி விழாவை நம்ம வந்து அறிவோம் இந்து சேவா சங்கமும் யோகலட்சுமி நரசிம்மர் அறக்கட்டளையும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை நடத்துது. இதுக்கு உண்டான பணி இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாடு வந்து இந்த பாரத தேசத்துல நல்லாட்சி அமையணும், பாரத தேசம் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும், மழை மற்றும் மக்கள் வாழக்கூடிய இலவாப்பு, இந்த மாதிரி பூகம்பம், இந்த மாதிரி சுனாமி, இந்த மாதிரி பேரழிவுல இருந்து மக்கள் இந்த மாதிரி பேரழிவு வந்து நமக்கு எச்சரிக்கை இருக்குது. இந்த யுகத்துல வந்து பேரழிவுக்கு எச்சரிக்கை இருக்குது. அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம வந்து நிப்பாட்டணுங்கிறதுக்காக இந்த யோகலட்சுமி நரசிம்மருடைய ஜெயந்தியை வந்து ஒரு யாகம், சுதர்சன் யாகத்தோட நம்ம வளர்த்த தொகுக்கிறோம். இதுக்கு எல்லா மக்களும் எல்லா ஊர்ல இருந்து வந்து அந்த விழாவை வந்து சிறப்பித்து தரணும். கண்டிப்பா. அதுக்குண்டான டீடைல்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே அதுக்குண்டான நோட்டீஸ், மற்ற விஷயங்கள், அழைப்புதல் இன்னொரு வீடியோல நம்ம வந்து ரொம்ப நன்றி. நான் பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. அறிவோம் இந்து சேவா சங்கத்தின் சார்பாக நீங்க இந்த பேட்டி கொடுத்துருக்கிறோம். மக்கள் வந்து இதை கண்டிப்பா பார்த்துட்டு இது எல்லா மக்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து யூடியூப் வழியாக கேட்டாலும் சரி, இல்லை எங்களுடைய போன் நம்பர் வழியாக கேட்டாலும் சரி, நீங்க வந்து கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.